இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எந்த அளவுக்கு உண்மை பரவுதோ பொய்க்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது. கார்டியாக் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. ஜிம்முக்கு போய் அவன் செத்துட்டான் நிறைய செலிபிரிட்டிஸ் ஒரு சில பீப்புளெலாம் இறந்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது தூக்கமின்மை தான் மெயின் ரீசன். அது இந்த மாதிரி ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம பாடியும் பிரெயினும் கனெக்ட் ஆகாது. இப்போ ஒரு சிஸ்டமில் ஒரு கேபிள் மாற்றி சொல்லிவிட்டு என்ன ஆகும், மாற்றி சேம் அதே மாதிரி தான். அது ஆர்டர் கரெக்டாக பாஸ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் வருது, இந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸ்லாம் வருது. இது நம்ம காஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுனால அது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ கீழே இருந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணும். எப்படி ஹார்ட் நமக்கு பிளட் புஷ் பண்ணுதோ நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் ஹார்ட் டு ஹியூமன் பாடின்னு போட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். காஃப் தான் காட்டும். அட்லீஸ்ட் வாக்கிங்காவது பண்ணுங்க. மக்களை நம்ம கூட இன்டர்நேஷனல் பாடி பில்டர் அண்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்துல் பாய் இருக்கார். வணக்கம் பாய். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எந்த அளவுக்கு உண்மை பரவுதோ பொய்க்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாயை அப்படின்வாங்க, இந்த மித்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக மக்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. அது ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில் அது நடக்குமோ நடக்காதோ இதெல்லாம் உண்மையோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ கார்டியாக் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. ஜிம்முக்கு போய் அவன் செத்துட்டான் நிறைய செலிபிரிட்டிஸ் ஒரு சில பீப்புளெலாம் இறந்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ரெஸ்ட் இருக்காது மெயின். இப்போ செலிபிரிட்டிஸ் ஆக்ட்ரஸ்னால் நைட் அவங்க 2-3 நாள் கண்டினியூ ஷூட்டிங்ஸில் இருந்திருப்பாங்க, ரெஸ்ட் இருந்திருக்காது. அவங்க கோச்சை கால் பண்ணியிருப்பாங்க, இல்லை கோச் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை கோச் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இவங்க நம்ம 4 நாள் கண்டினியூ ஷூட்டில் இருந்துட்டோமே, நம்ம அங்கே கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டோம், அவங்க டயட் ஒரு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க, அது பிரேக் ஆகிட்டு இருக்கும் கண்டினியூவாக பண்ண முடியாமல். அதனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்கள பாதிக்கும். ஏன்னா ரெசிடென்ஸ் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம தூக்கம் போயிடுச்சுனால மேக்ஸிமம் என்ன சொல் நம்ம மூளை யோசிக்கிற தன்மையை இழந்துடும். சரியான தூக்கம் இல்லைன்னா நம்ம மூளை யோசிக்கிற தன்மையை இழந்துடும். அப்போது நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம மூளை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. மூளை டயர்டாக இருக்கிற டைமில் நம்ம அது ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதனால தான் இந்த இல்யூஷன்லாம் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா சில பேருக்கு. இது தூக்கமின்மை தான் மெயின் ரீசன். அது இந்த மாதிரி ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம பாடியும் பிரெயினும் கனெக்ட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் தான். பிரெயினோட ஆர்டர் நம்ம மசில்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் நம்ம கையசைக்க முடியுது, பேச முடியுது, நடக்க முடியுது, ஒர்க் அவுட் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. பிரெயின் டயர்டாக இருக்கும் போது இப்போ ஒரு சிஸ்டமில் ஒரு கேபிள் மாற்றி சொல்லிவிட்டு என்ன ஆகும், மாற்றி சேம் அதே மாதிரி தான். அது ஆர்டர் கரெக்டாக பாஸ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் வருது, இந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸ்லாம் வருது. இது அது மட்டும் இல்லாமல் இப்போ சில பேர் நான் வாரம் ஃபுல்லாக சாட்டர்டே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், இன்றைக்கி சாட்டர்டே பார்ட்டி மட்டும் என்ஜாய் பண்ணேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதாலையும் ப்ராப்ளம் வருது. சிலர் வீட்டிலே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் அவங்களே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா எனர்ஜி ஃபஸ்ட்டு நிறையா இருக்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் அடுத்த நாள் சுத்தமாக எந்திரிக்க முடியாது அவங்களால. இவங்க இந்த பெயின் இதெல்லாம் சேர்ந்து வரனால தான் அவங்க அடுத்து கண்டினியூ பண்ண முடியாமல் விட்டுறாங்க ப்ராக்டிஸ். இதே மாதிரி இவங்க எவ்வளோ ரெஸ்ட்டு தேவைன்றது தெரியாமல் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனாலையும் பாடி டயர்ட் ஆகிறதுனாலையும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இதனால ஆமாம். இப்போ எப்படி சார் இப்போ இருக்க சில 2K கிட்ஸாக இருக்கட்டும், சின்ன பசங்க ரொம்ப அங்கிள் ஆண்டிக்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனால் வேற இப்போ உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க. அண்ட் சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஸ்டில் ஒரு 60 ஆனால் கூட எங்கே எப்படி தெரியுறாங்க? ஃபிட்னஸ் தான் இவங்களோட கான்சன்ட்ரேட். அட்லீஸ்ட் நீங்கள் ஜிம்முக்கு போல ஒர்க் அவுட் பண்ண முடியல, டெய்லி வாக்கிங்காவது போங்க. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் உங்கள் பாடி வச்சுட்டு இருந்தோனாலே ஹியூமன் பாடியில் செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஹியூமன் பாடியில் லெக் மசில், காஃப் மசில் ரொம்ப அதுவும் ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில் தெரியும், உங்களுக்கு அனாட்டமியில் பார்த்தா தெரியும். நம்ம காஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுனால அது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ கீழே இருந்து மேக்ஸிமம் புஷ் பண்ணும். எப்படி ஹார்ட் நமக்கு பிளட் புஷ் பண்ணுதோ நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் ஹார்ட் டு ஹியூமன் பாடின்னு போட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். காஃப் தான் காட்டும். அட்லீஸ்ட் வாக்கிங்காவது பண்ணுங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஹீரோ ஆயிடணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வெயிட் போடுவாங்க. ட்ரெயினர் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களா ஓவர் வெயிட் போட்டு ஈகோ லிஃப்ட், ஷார்ட் ஃபார்மில் ஈகோ லிஃப்ட் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒன்று அவர் போடுறாரு, நானும் போடுவேன். அவன் இப்போ ரீல்ஸ் மெசேஜ் இல்லையா, எல்லாத்துக்கும் ரீல்ஸு. ஒருத்தர் ரீல்ஸில் ஒரு 4 பேர் மேலே உட்கார வச்சு சைடில் ஃபுல் வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்னா அவர் ஆக்சுவலி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அவர் சீனியர் பாடி பில்டராக இருக்கலாம், சீனியர் அத்லெட்டாக இருக்கலாம். அவரோட பவருக்கு இப்போ இன்டர்மீடியட்டில் இருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் இன்ஜுரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு இருக்காது, சீனியருக்கு நடக்காது.
இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இன்ஜுரிஸ் வரும். இவங்க தான் தன்னை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்று நான் இவனோட அதிகமாக போடணும், இல்லை புதுசாக ஒருத்தர் வந்து அவருக்கு நேச்சுரலாகவே பவர் இன்க்ரீஸாக இருக்கும், அவர் இவரோட ஒரு 10 கிலோ அதிகமாக போட்டாருன்னா இவர் அதோட 15 கிலோ அதிகம் எக்ஸ்ட்ரா போடுவார். இந்த ஈகோ லிஃப்ட்டில் வரும்போது மசில் இன்ஜுரிஸ் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எந்த டைமில் நம்ம மிஷின் கிடையாது இல்லையா, நம்ம ஹியூமன் பாடி எனர்ஜி எப்போ டவுன் ஆகுதுன்னு தெரியாது நமக்கு. அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இதுக்கு மேலே போனால் எனக்கு எனர்ஜி இருக்காதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இன்டர்மீடியேட்டில் வந்து உங்களுக்கு புஷ்ஷு பவர் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி 10 கிலோ போட்டால் நாளைக்கு 15 கிலோ, இன்றைக்கி 15 கிலோ அடுத்தடி 20 கிலோ அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக இந்த பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களா சார்? இப்போ வந்துட்டு நம்ம பாடிக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன், அந்த அயன் இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நல்ல விஷயம் தான் மேம். இப்போது அது வந்து எதுக்குன்னா நம்ம ரா ஃபுட்டில், அதாவது சிக்கனோ எக்கோ பீஃபோ இந்த மாதிரி ரா ஃபுட்லேருந்து என்னால் வந்து எனக்கு இப்போ 80 கிலோ பாடி வெயிட் இருக்குது, எனக்கு 160 கிராம் ப்ரோட்டீன் தேவை மினிமம். இப்போ யூரோப்பியன்ஸ் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 1 pound per 1 கிராம் சொல்லிட்டு ப்ரோட்டீன் தான் சொல்லுவாங்க. அப்போ 2.1 kg is equal to 2 pounds. அப்போ 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 2.2 கிராம் ப்ரோட்டீன் பேசிக் அங்கே எல்லாருக்குமே. பாடி பில்டிங் மாதிரி மசில் க்ரோத் பண்ணுற ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க 3 கிராம் வரைக்கும் எடுத்துப்பாங்க, அதுக்கு மேலே எடுப்பாங்க சில பேர். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் 1 kg per கிராம் எடுங்க, பெர் கேஜி பெர் கிராம். நீங்கள் 60 kg இருந்தால் 60 கிராம் ப்ரோட்டீனாவது எடுக்க ட்ரை பண்ணுங்க ஒரு நாளைக்கு. எடுக்க முடியலன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நியூட்ரிஷன்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே, சப்ளிமெண்ட்ஸ்லாம். இதனால சைட் எஃபெக்ட்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எடுக்கிறது நல்ல பிராண்டடாக நல்ல ஜென்யூன் கம்பெனியாக பார்த்து எடுங்க. ப்ராடக்ட் இப்போ இந்தியன் ப்ராடக்ட்னா நான் இந்தியன் ப்ராடக்ட் தான் சொல்லி சேல் பண்ணுறவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வே ப்ரோட்டீன். மேக்ஸிமம் இம்போர்ட்டடாக கரெக்டான டீலராக, ஒரிஜினல் டீலராக, அவங்க ஜென்யூன் டீலரான்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அவங்ககிட்ட பில் இருக்கும், அவங்க டைரக்ட் கம்பெனியோட லிங்க்கில் இருப்பாங்க. இப்போ நிறையா ஃபேக் வருதுன்னு சொல்கிறாங்க சப்ளிமெண்ட்டில். ஃபேக் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதால தான் ப்ராப்ளம் அதிகமாக க்ரியேட் ஆகுது. ஆக்சுவலாக எப்படி சார் அதை சாப்பிடணும்? ஷேக்கரில் போட்டு ஷேக் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப ஹீட்டான பாலில் யூஸ் பண்ண முடியாது. பாலில் எடுத்துக்கலாம், தண்ணியில் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸ்கிம்டு மில்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 24 கிராம் ஒரு ஸ்கூப்னா நீங்கள் ஸ்கிம்டு மில்கில் எடுக்கும்போது 26-27 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 to 3 கிராம் ரைஸ் ஆகும் ப்ரோட்டீன் உங்களுக்கு. தண்ணியில் எடுக்கும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன் அப்படியே கிடைக்கும். நியூட்ரிஷன் சார்ட் வந்து சப்ளிமெண்ட் பாக்ஸில் பின்னாடி போட்டிருப்பான். ஒரு ஸ்கூப்புக்கு இவ்வளோ இருக்குது, ஒரு ஸ்கூப் 40 கிராமில் 27 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். 100 கிராமுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். நம்ம 100 கிராமோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கூப்பில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணி, இப்போ ஒரு ஸ்கூப்புக்கு நமக்கு 23 கிராம் கிடைக்குதுன்னா, ஆஃப்டர் ப்ராக்டிஸ் ஒரு ஹெவி ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிடும். இது ஆல்ரெடி நியூட்ரிஷனாக இருக்கனால சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு முட்டை சாப்பிட்டாலும் அது டைஜஸ்ட் ஆகி போகிறதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கும் உடம்புல. இப்போ சிக்கன் சாப்பிட்டா 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. பீஃப்லாம் சாப்பிட்டா 3 to 4 hours எடுக்கும் டைஜஸ்ட் ஆகி பஸ்ஸில் அப்சர்வேஷன் பண்ணுறது. ஒர்க் அவுட் ஹெவி ட்ரைனிங் பண்ணிவிட்டு பாடி பில்டிங் பண்ணுறவங்க மட்டும்தான் நான் மேக்ஸிமம் சப்ளிமெண்ட்ஸும் இந்த வே ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். பேசிக்காக நார்மலாக பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபுட்டு மூலமாக மேக்ஸிமம் எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியுமோ அதை கன்சியூம் பண்ணிக்க சொல்லுவேன். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் சொல்லுவாங்க ஜிம்முக்கு போனால் குழந்தை பிறக்காதுன்றாங்களே. மெத்து தான் மேம் இது. சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற ஒரு நரி கதை ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு எட்டலை, அதனால் அந்த நிறைய புளிக்கும் பழம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்ன கட்டுக்கதை அது இன்னும் பரவிட்டே வந்துட்டு இருக்கு. குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், கெட்ட பழக்கம் எல்லாம் செய்கிறான். அவனுக்கே இருக்கும்போது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ற ஃபிட்டாக இருக்கிறோம், நமக்கு எப்படி இல்லாமல் போயிடும். சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே, இது ரொம்ப உண்மையான ஒரு ஃபேக்ட். ஒரு ஹெல்த்தியான ப்ராக்டிஸ், நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம், வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு வரும். ஆனால் இதை தாண்டி நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, சில பல விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல சார். இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ஆபத்து இல்லையா? ஆபத்து தான் மேம், 100% ஆபத்து தான். ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது 100% ஆபத்து தான். இது பிஇடின்னு சொல்கிறாங்க. இப்போது பர்ஃபார்மன்ஸ் எண்டுரன்ஸ் டோசஸ் அப்படின்னு. இந்த பிஇடிஸ் எல்லாமே வந்து எல்லா வினைக்கும் எதிர்வினைன்னு இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். எல்லா மெடிசன்ஸ்க்குமே சைடு எஃபெக்ட் இருக்குது. பட் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுனா அதை முதல்ல சைடு எஃபெக்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க. அதுவே யூஸ் பண்ணாலும் ஒரு சீனியர் பிளேயர், ஒரு நல்ல கோச் கிட்ட போயிட்டு ப்ராப்பரான கைட்னஸோடு எடுத்துங்க. நீங்களாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. புக்கை படிச்சுட்டு எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவர் சொன்னதை கேட்டு செய்யாதீங்க. ஒரு நல்ல கோச் கிட்ட போயிட்டு அவரோட கைட்னஸ் மூலமாக, அதுவும் காம்படிஷன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த இதுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு நான் எப்பவும் துணையாக நிற்கல, யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல இது எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயம் பண்ணுறோம்.
நம்ம சாதாரணமாக இருக்கிற மனுஷனோட அசாதாரணமாக இருக்கிறதுக்காக சில விஷயம் எக்ஸ்ட்ராடினரியாக வெளியிருந்து நம்ம இன்டேக் பண்ணும் போது, இயற்கைக்கு மாறாக செய்யும் போது அதற்குண்டான எதிர்வினை இருக்க தான் செய்யும். ஒரு நல்ல கோச்சுக்கிட்ட பண்ணிங்கன்னா இது எப்போ நிறுத்தணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை அவர் சொல்லி தருவார். சரியான கோச்சுக்கிட்ட இல்லை, அவரும் அறகுறைதான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பும் அதிகமாக தான் இருக்கும். எல்லாரோட கனவு ஹவு டு ஸ்டே யங், ஹவு டு லுக் வெரி யங் ஸ்மார்ட் அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸ்? ப்ராக்டிஸ் தான் மேம். வெயிட் ட்ரைனிங் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக வீக்லி 4 to 5 days டச்சில் இருங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். எங்காவே ஃபீல் பண்ணுவோம் எப்பவுமே. வேற என்ன மாதிரியான மித்தெல்லாம் இருக்கு அது உங்களை ஹர்ட் பண்ணுச்சு? இப்போ குழந்தை பிறக்காது, ஹார்ட் அட்டாக் வருதுன்றானுங்களே, அது மாதிரி. ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்போ நான் நியூஸில் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன்னு சொல்லி டென்ஷன் ஆகும். எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எப்படி வரும்? ஒரு ப்ராப்பர் கைட்னஸ். நீங்களே ஓவர் ட்ரைனிங் பண்ணுறீங்க, சொல்ல யார் பேச்சும் கேட்காம. ஏதோ ஒரு இப்போது ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறதும் ரோட்டில் நடந்த ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறதும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க இல்லைங்களா? ரோடு ஆக்சிடென்ட் எதனால நடக்குது? தப்பாக போகிறதால. அதே தான், தப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதாலையும் தவறாக கையாளுற முறையினாலையும் தான் இந்த டெத்தஸ் வருது. ஏதாவது 1-2 கேஸஸ் ஜென்யூனாக இருக்கலாம். அவங்க ஆக்சுவலி அவங்க டயக்னோசிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அது அவங்க டயக்னோசிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன் நம்ம நினச்சிருக்கோம். நம்ம யாரும் ஹெல்த்தியாக இருக்கிறோமானே தெரியல. ஏன்னா நம்ம ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து என்றைக்கு நம்ம உரம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே நம்ம உணவுலேயே நமக்கு வந்து கெமிக்கல் இன்டேக் ஆக ஆரம்பிச்சு. சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களா வெயிட் அடிக்கிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. அதில் வந்து இப்படி பண்ணால் இந்த இடம் ரெஸ்ட் ஆகும், தொடைக்கு வந்து வலி இருக்காது, இதை தூக்கி இப்படி போட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னது சார்? நான் பார்க்கல, என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. பட் ஆனால் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் பெயின் இருக்காது, அந்த ஒர்க் அவுட் பண்ணால் பெயின் இருக்காதுன்னு அது மாதிரி கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணால், நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தசை நார்கள்லாம் கிழியும். மசில்ஸ் இருக்குது இல்லையா, மசிலோட செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் ஆகிற செல்ஸ் ரெக்கவரி ஆகும், அந்த ரீப்ரொடக்ஷன் ஆகும். நம்ம ஹியூமன் பாடி பயங்கர அற்புதமான விஷயம். நமக்கு ஒரு விஷயத்தை வெளியேருந்து கொடுக்கலைன்னா அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். அது மாதிரி தான் நம்ம நீங்கள் பார்க்குறீங்க, சர்ஜரி நம்ம கட் பண்ணுறாங்க, ஸ்டிச்சஸ் போடுறாங்க, எப்படி அது ஒன்றா சேருது? செல்ஸ் தான், அந்த ஒரு செல்ஸ் இன்னொரு கனெக்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகி அது க்ரோத் ஆகும், வளர்ச்சி அடையும் தன்னால். இது வளர்ச்சி அடையலாம் தான் நமக்கு பிரச்சனையே. இந்த தசை நார்கள் கிழிஞ்சு திருப்பி அது புதுப்பிக்கும் போது தான் நமக்கு மசிலோட ஷேப் மாறுது, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது பெயின் இருக்கும் இல்லையா, நம்ம மசில் கிழிஞ்சதுன்னா உள்ள பெயின் இருக்கும்ல. உங்களுக்கு போனில் பெயின் வராமல் பார்த்துங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஏதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது சின்னதாக பெயின் வந்தால் கூட உங்கள் கோச்கிட்டையும் ட்ரைனர்கிட்டையும் கேளுங்க, எனக்கு இங்கே பெயின் வருது மாஸ்டர், இது பண்ணுறது கரெக்டானு கேட்டுங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட்டாக இருங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க. பற்றி என்ன நினைக்கிறீங்க? மித்து பைத்தியம், மித்து தான். ரோடு ஆக்சிடென்ட் சொன்னேன் இல்லைங்களா, ரோடு ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 million பீப்புள்ஸ் ரோடு ஆக்சிடென்ட்டில் இருங்க. 20 லட்சம் பேர் சாகுறாங்க ரோடு ஆக்சிடென்ட்டில். அதில் 0.001%, 0.001% தான் வந்து ஜெனூனான ஆக்சிடென்ட். அதாவது எதிர்பாராத விதமாக நடக்கிறதா இருக்கும். அதுதான் ரியல் ஆக்சிடென்ட். அதர்வைஸ் நடக்கிறது எல்லாமே வந்து ஒன்று ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் இருக்கும், இல்லை அதர் சைட் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும், இல்லைன்னா ராங் ரூட்டில் ட்ரைவ் பண்ணதாக இருக்கும், ரேஷ் டிரைவிங். 75% ரேஷ் டிரைவிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இந்த விஷயம்லாம் அதில் தான் வரும். 0.001% தான் வந்து எதிர்பாராத விதமாக நடக்கிறது. 2 சைடுமே கான்சன்ட்ரேட் இல்லாமல் நடக்கிற ஆக்சிடென்ட். நான் எல்லாம் தெளிவாக தான் இருப்பேன், நான் கரெக்டாக தான் போவேன், ஸ்பாட் தான் போனாலும் ஆக்சிடென்ட்னு விஷயம் என்னது? எதிர்பாராமல் நடக்கிறது தான். அந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விஷயத்த இப்போ சில மீடியாக்கள் வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணி தன்னோட க்ரோத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அதனால அந்த ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கும், அந்த செலிபிரிட்டியும் அந்த ட்ரெயினரும் அவங்க வீட்டில் எவ்வளோ பாதிப்படைவாங்கன்றது யோசிச்சு செய்யணும். எல்லாத்தையும் ஒரு ரிக்வெஸ்ட் அதுதான் மீடியா பீப்புள்ஸ்ட்டு, இது யோசிச்சு செய்யுங்க. நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நடந்தால் நாம் என்ன பண்ணுவோமோ அதை செய்ய ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் மக்களே. ஸோ இந்த மித்துக்கெல்லாம் இப்போ எதுவும் ஃபாலோ ஆகாதீங்க. இங்கே போனால் அப்படி ஆகும், அங்கே போனால் இப்படி ஆகும், இது எல்லாமே மித்துன்னு சொல்லி உடச்சி தள்ளிட்டாரு நம்மளோட மிஸ்டர் யூனிவர்ஸ். ஸோ கண்டிப்பாக எதை செஞ்சாலும் ஒரு டிசிப்ளினோட செய்யுங்க. தேங்க்யூ சார்.